என்ன காமிச்சிருது? பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம் சோம்பு இதை போட்டோன்னா அடுத்து வந்து வெங்காயம் போட்டு இப்போ எங்கள் அக்கா செஞ்சிட்ருக்கா, வணக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே வணங்கணும். வணங்கிட்டு இப்போ வணங்குறோமா தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எங்கள் அக்கா வந்து சைடில் எடுத்து வச்சுருக்கா. நான் தான் எடுத்து வச்சுக்கோ, அப்போ தான் வீடியோ எடுக்க கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். அதனால எங்கள் அக்கா எடுத்து வச்சுருக்கா. வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து போடுறாங்க. எத்தனை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்? 2 ஸ்பூன் இஞ்சி ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி வச்சுருக்காங்க. கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. வெளியே பேக்ரவுண்டில் நிறைய சவுண்ட்ஸ் கேட்கும், ஏன்னா வந்து 3 கிட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. எங்கிட்டு இருக்கு எங்கள் அக்கா சமைச்சிட்டு இருக்கா. நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. எங்கள் அக்கா வந்து அவளை கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். செம்மையாக வணங்கிட்டு பச்சை வாசம் ஃபுல்லாக நல்லா போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? போனதுக்கப்புறம் கேட்டு சொல்கிறேன். இப்போ வந்து 2 பெரிய தக்காளி அரைச்சி வச்சிருக்கிற 3 பெரிய தக்காளி அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து ஊற்றிட்டாங்க. ஊற்றி அதையும் நல்லா கலக்குன்னு கலக்குறாங்க. அப்படிதான் கலக்குறாங்க. இது பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப நம்ம எண்ணெய் ஊற்றல, அதனால லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருமாமா. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் காட்டுறேன். அதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததா. நான் பேசிக்கலி சமைக்க மாட்டேன். இந்த சேலடு இது மாதிரி மட்டும் எனக்கு கலவாக செஞ்சு சாப்பிட்டு நான் போயிடுவேன். இந்த பெருசாக குவான்டிட்டி நிறைய பேர், இப்போ நிறைய பேர்னா அக்கா இங்கே தான் இருக்காங்க, நாங்களும் இங்கே தான் இருக்கோமா, அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கும் போது அடல்ட்ஸே வந்துட்டு 6 பேர், பெரியவங்களே 6 பேர், 3 கிட்ஸ் இருக்கமா, அதனால் 9 பேர்த்துக்கு சமைக்கிறதுனா அம்மாவும் அக்காவும் தான் சமைப்பாங்க. எனக்கு அவ்வளோ பேர்த்துக்குலாம் சமைக்க தெரியாது. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக மல்லித்தூள், எவ்வளோ ஸ்பூன்? 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போடுறவங்க வைக்கிறாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டாங்க. ஸ்பைஸ் நாங்கள் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம், அதனால் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கா. அப்பப்போ கலக்கிட்டே இருக்கணும். சென்னா மசாலா 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூனா டேபிள் ஸ்பூனா? 2 ஸ்பூன் சென்னா மசாலா போட்டுருக்கு. 2 ஸ்பூன் சென்னா மசாலா கலக்குறாங்க. இதெல்லாமே ட்ரை ஆகிடுச்சா. எண்ணெயும் காரமும் நாங்கள் எங்கள் வீட்டில் குடும்பமே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பைஸ் அதிகமாக சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. தண்ணி வந்து தேவைப்படும், அதனால் நாங்கள் வந்து தண்ணி எப்படி ஆட் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி வச்சு தக்காளி அரைச்சி வச்சுருந்த இதுலேயே வந்து தண்ணி ஆட் பண்ணி கலக்கி அந்த தண்ணியை நாங்கள் ஊற்றிட்டோம். எவ்வளோ மீன்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா ஸ்டூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா தண்ணி சாம்பார் மாதிரி ஆயிடும், கிரேவி மாதிரி இருக்காது. தண்ணி ஊற்றுவோம், இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா புளிஞ்ச தண்ணி எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா கிண்டல் பண்ணுறாங்க, இதை பார்த்து 1000 பேர் செய்ய போகிறாங்களா அப்படின்னு. இது நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றுறாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் கொஞ்சம் இது வந்து 15 மினிட்ஸ் பாயில் ஆகணும். பாயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இறக்கி வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். மூடி போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து விட்டுருவோம். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இல்லை இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டீங்கன்னா அது நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும். நாங்கள் வந்து கொஞ்சம் கிரேவி, செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். மூடியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த அளவுக்கு திக்கானதுமே ஆஃப் பண்ணிட்டோம். சமைச்சு முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாமே செஞ்சாச்சு. உங்களுக்கு இன்னும் திக்காகணும்னா இன்னும் திக்காக செஞ்சுக்கலாம், இல்லை போதும் அப்படின்னா இது மாதிரி லைட்டாக விட்டுடலாம். சாரி சமைச்சியா? பரவாயில்ல வீடு. நீங்கண்ணா பெரியம்மா சமைச்சிட்டு இருக்கிறது டேஸ்ட்டாக இருக்குமா? எப்படி இருக்கு பெரியம்மா சமைக்கிறது?
யம்மியா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? டேஸ்டா இருக்குமா? எல்லாத்துக்கும் போட்டுட்டா ஆயுமா பசிக்குது உனக்கு? எப்படி பசிக்குது? எப்படி பசிக்குது? அப்படி பசிக்குது உனக்கு? சரி உனக்கு எடுத்துட்டு வரேன் நானு. சரி அப்போ சரிம்மா. குக்கிங் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.